Hello Cinefans, I'm Siddharth Sundararajan. Me Forever படத்தோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் தான் பார்க்க போறோம். So let's roll the intro. இந்த படத்தோட டைரக்டர் அசோக் குமார் கலைவாணி, நம்ம திருப்பூரை சேர்ந்தவர். இது இவருக்கு டெபியூ ஃபிலிம். வேலை பார்க்குற தியேட்டர்ல வந்துட்டு இந்த படத்தோட ப்ரீமியர் ஷோ போட்டிருந்தாங்க. அதனால தான் ட்ரெய்லர் பார்க்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி பார்த்தேன். நல்லா இருந்துச்சு, இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. சரி டைம் இருக்கும்போது பார்க்கலாம்னு நினைச்சேன். ஸோ இன்னைக்கு மதியம் ஹேல் மேரி புக் பண்ணியிருந்தேன். காலையில கோயிலுக்கு போயிட்டு வெளியே வந்து நிறைய டைம் இருந்துச்சு. ஸோ ரேண்டமா ஏதோ ஒரு படத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணும்போது ஹாப்பி ராஜ் போகலாம் தான் ஃபர்ஸ்ட் நினைச்சேன். பட் ஓவர்லாப் ஷோஸ் இருந்ததுனால போக முடியல. ஸோ இந்த படத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது நீ ஃபார்வருக்கு போயிருந்தேன். ஃபர்ஸ்ட் பிளாட் என்னங்கிறத பாத்துருவோம். ஒரு ஆப் டெவலப்பர் ஹீரோ நீ ஃபார்வர்னு ஒரு டேட்டிங் ஆப் பண்றான். ஐடியா பிச்சிங்ல லைஃப்ல லவ்வே பண்ணதை நீங்க எப்படி டேட்டிங் ஆப் பண்ண முடியும், உங்களுக்கு லவ்வோட கான்சிக்வன்சஸ் தெரியாதுன்னு சொல்ல ஆப்காக ஒரு பொண்ணை ஃபேக்கா லவ் பண்றான் இன்னொரு டேட்டிங் ஆப் மூலமா. இன்னொரு பக்கம் ஆஸ்பைரிங் ஃபிலிம் மேக்கர் ஹீரோயின் ப்ரொடியூசர்ட்ட கதை சொல்லும் போது லவ் சப்ஜெக்ட் இருந்தா சொல்லுங்கன்னு சொல்லும் போது அந்த சப்ஜெக்ட் எதுவுமே இல்லைங்கன்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. ஸோ இப்போதைக்கு ப்ரொடியூசர் வந்துட்டு லவ் சப்ஜெக்ட் இருந்தா இன்னைக்கே ஷூட்டிங் போயிடலாம் அப்படின்னு சொல்றாரு. ஸோ அதனால ஒரு லவ் சப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு லவ்வே பண்ணாத இந்த பொண்ணு வந்து ஃபேக்கா ஒரு பையனை லவ் பண்ணி கேஸ் ஸ்டடி எடுத்து அதை வச்சு ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு டேட்டிங் ஆப் மூலமா ஒரு பையனை தேடுறான். ஸோ கடைசியில யாரு ஏமாந்தாங்க, ஸோ ரெண்டு பேருமே அவங்க பர்பஸ்க்காக ஒருத்தவங்களை ஏமாத்த தான் போறாங்க. ஸோ கடைசியில யாரு ஏமாந்தாங்க, என்னாச்சு அப்படிங்கறத மீதி கதை. கேஸ்டிங் அண்ட் ஆக்டிங் வந்துட்டு ஓகேவா இருந்துச்சு, விஷுவலி அமேசிங், மியூசிக் சூப்பரா இருந்துச்சு, அந்த கல்யாண சாங் உண்மையிலே அமேசிங்கா இருந்துச்சு. இந்த படத்தோட பிளாட் வந்துட்டு டேட்டிங் ஆப்பா இருந்தாலும் கோர் என்னன்னா லவ் அண்ட் லவ்வோட கான்சிக்வன்சஸ். ஹீரோவோட ஸ்டோரி, ஹீரோவோட அம்மாவோட ஸ்டோரி, ஹீரோ ஐடியா பிச் பண்ண போன அந்த கம்பெனியோட ஓனரோட ஸ்டோரி, ஹீரோயின் கதை சொன்ன அந்த ப்ரொடியூசரோட ஸ்டோரின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரோட ஸ்டோரியிலுமே லவ் அண்ட் லவ் தி கான்சிக்வன்சஸ் அப்படிங்கறத மெயினா வந்துட்டு காமிச்சிருக்காங்க. நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், ஹியூமன் சைக்காலஜியை எக்ஸ்ப்ளோர் பண்ற படம் அப்படின்னாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு அந்த வகையில இந்த படம் அமேசிங். பட் ரைட்டிங் வைஸ்லயும் ஸ்கிரீன் பிளே வைஸ்லயும் படத்தோட செகண்ட் ஹாஃப்ல உள்ள கன்விக்ஷன் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இல்ல. ஹீரோயின் சைட் ஆஃப் பேக் ஸ்டோரி அண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸை இன்னும் கூட எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்கலாம். இன்டர்மிஷன்ல வர ட்விஸ்ட் வந்துட்டு எனக்கு ஒர்க் ஆகல. பிகாஸ் ஹீரோயோட பேக் ஸ்டோரி அவ்வளவு ஸ்ட்ராங்கா இல்ல. எதுக்காக ஏதோ அவங்க பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு சினிமா மேல காதலா அப்படிங்கறத வந்துட்டு அவங்க கிளியரா சொல்ல. சினிமா மேல அவ்வளவு பைத்தியமா இருக்காங்க அப்படிங்கறதுனாலதான் இதை பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி நம்மளால எடுத்துக்க முடியல. அதுக்கான பேக் ஸ்டோரிங்கிறது கிளியரா இல்ல. அண்ட் ஃபேமிலி அப்படிங்கறத பத்தி அவங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத கிளாரிட்டியா காமிச்சிருக்கலாம். ஏன்னா படத்துல வந்துட்டு அவங்க ஒரு ஆர்ஃபன். ஸோ அனாதாசிரமத்துல வளர்ந்த பொண்ணுக்கு ஃபேமிலி பத்தி அவங்களுக்கான ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத காமிச்சிருந்தா அந்த இன்டர்மிஷன்ல நமக்கு டவுட்ஸ்ங்கிறது வந்திருக்காது. அதை கரெக்டா பண்ணிருக்கலாம். அதை கிளாரிட்டியா செட் பண்ணி இருந்தா இன்டர்மிஷன் எனக்கு ஒர்க் ஆகிருக்கும். அண்ட் ப்ரீ கிளைமேக்ஸ்ல ஹீரோயினுக்கு வந்துட்டு ஒரு பெர்ஃபெக்டான ஆர்க் இருந்திருக்கும். ஏன்னா ப்ரீ கிளைமேக்ஸ்ங்கிறது ஒரு கில்ட் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு தான் வந்துட்டு போகுது. ஸோ அதுக்கு வந்துட்டு இவங்க ஃபர்ஸ்ட் பேக் ஸ்டோரி கிளியரா செட் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த கில்ட் வரும்போது ஆர்க் பெர்ஃபெக்டா இருந்திருக்கும். அதனாலதான். மற்றபடி அமேசிங்கான படம். படத்தோட கிளைமேக்ஸ் வரையுமே எனக்கு பெருசா எமோஷனல் ஃபீலுங்கிறது வரல. நிறைய இடங்கள் அழுகிற சீன்ஸ் எல்லாம் இருந்தாலும் எனக்கு பெருசா அழுகுங்கிறது வரல. நான் அப்படியே சில மாதிரி தான் உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். கடைசியில அந்த காஃபி ஷாப் சீன், அந்த ஃபுல்லா படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எண்டிங்ல வர அந்த காஃபி ஷாப் சீன்ல தான் அதுல வர அந்த அமேசிங்கான விஷயங்கள் தான் என்ன அள வச்சு லைட்டா கண்ணில் தண்ணி வந்துச்சு. ஸோ அங்கதான் இது ஒரு பெர்ஃபெக்ட் சினிமா அப்படிங்கிற அந்த ஃபீலுங்கிறது எனக்கு வந்துச்சு. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். இந்த மாதிரி அமேசிங் படம் அப்பப்பதான் வரும், அதான் மறக்காம பாத்துருங்கன்னு சொல்லிட்டு நான் கிளம்புறேன். ஸோ உங்களை வந்துட்டு அடுத்த அமேசிங்கான வீடியோல வந்து பாக்குறேன். அது வரைக்கும் பை ஃப்ரம் சித்தார்த் சுந்தரராஜன். பை.